ஸ்ரீமாத்ரே நமஹ. 14வது அதிகாரத்தில் 145 நாமா வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியது நிஷ்பிரபஞ்சால ஆரம்பிக்கணும். இந்த நிர்குணஸ்வரூபத்தை பற்றி இவ்வளவு நாமா வர்றதே, இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டண்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். இந்த நிர்குணஸ்வரூபம் தான் அத்வைத்த பரம தத்துவம். இதுதான் வசந்த ஸ்வரூபம். எந்த குணங்களும் ஆசிரயிக்காத நிர்மலமான தன்னில் தானாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இந்த பிரம்மம் இருக்கு. அதுதான் முதன்மை சத்தியஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். நாம் பஞ்சாயதன பூஜையில் பரமேஸ்வரனை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு பானலிங்கம், ஸ்பட்டிகலிங்கம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்பட்டிகத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரியனுக்காக ஸ்பட்டிக கல்லுன்னு வச்சு பண்ணுறோம். உதாரணமாக ஸ்பட்டிகத்தை தான் சொல்கிறது உண்டு. நிர்குண பிரம்மம்னு சொல்லும்போது எப்படி ஒரு ஸ்பட்டிகத்தின் மேலே செவ்வரளி புஷ்பத்தை வச்சு அந்த ஸ்பட்டிகமே சிவப்பு கலரில் இருக்க மாதிரி காண்பிக்கும். சிவப்பு கலர் புஷ்பத்தை அது மேலே வைக்கும்போது சிவப்பாக காமிக்கும். அந்த புஷ்பம் வாடி போய் எடுத்தாச்சுன்னா அந்த ஸ்பட்டிகம் டிரான்ஸ்பரண்ட்டாக, அதுக்கு அடியில் ஏதாவது வஸ்திரம் வச்சுருந்தா அந்த கலர், பின்னாடி ஏதாவது புஷ்பம் இருந்தால் அந்த கலர்னு காமிச்சுன்னு இருக்கும். தனக்காக ஒரு கலரும் கிடையாது, ஒரு குணமும் கிடையாது. அது மேலே என்ன ஒட்டின்னு இருக்கோ அதுவே இதுவாக தரிசனம் கொடுக்கறது. இப்படி தான் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய பரபிரம்மமானது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் எப்படியெல்லாம் வேஷம் காட்டுறான்னு பார்க்கும் பொழுது தனக்குன்னு ஒரு குணம் கிடையாது, நிர்குணா. அதுக்கு மேலே செவ்வரளி புஷ்பத்தை கொண்டு வைக்கிற மாதிரி கோபத்தை கொண்டு போய் சாத்தி வைக்கிறோம். அப்போது கோபத்தில் அப்படியே கொப்பளிச்சுண்டு ஒரு ஜீவனாக அது காட்சி கொடுக்கறது. யாரு நம்ம தான் காட்சி கொடுக்குறோம் வெளியில் மற்றவாளுக்கு. அதுவே ஒரு சந்தோஷம் ஆனந்தம்னு வரும்பொழுது நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு சந்தோஷம் ஆனந்தம். ஒரு சில பேருக்கு பார்த்தேன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே மேலுக்கும் கிழக்கும் குதிக்கிறா, பாட்டு பாடுறா, டான்ஸ் ஆடுறா. ஒரு விஷயம் சந்தோஷம் ஆயிடுத்துன்னா அப்பவும் அதே ஸ்பட்டிக்க நிர்மலமாக உள்ளே இருக்கிற ஆத்மா அதுக்கு எதுவுமே கிடையாது. இதில் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. எந்த விஷயத்துலையும் அது பட்டுக்காம தான் இருக்குது. அது மேலே நாம் இது எல்லாத்தையும் ஏற்றி அதை வேறு ரூபத்தில் வெளியில் தரிசனம் பண்ணி வைக்கிறோம் மற்றவாளுக்கு. எப்போ நம்மளால் உள்ளூர பார்த்துட்டு வெளி விவகாரத்தில் நாட்டத்தை நிறுத்தி உள்ளுக்குள்ளேயே பார்க்க ஆரம்பித்தோம்னாக்கா உள்ளுக்குள்ளே பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிற எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாத நிர்மலமாக நிர்விகாரமாக அழிவில்லாததாக, அதாவது நிருபப்ளவாக நிஷ்காமா, விருப்பம் இல்லாதது, தனக்குன்னு ஒரு விஷயம் இல்லாதது, அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய அம்பாளை உள்ளுக்குள்ள தரிசனம் பண்ண உள்ளுக்குள்ளேயே பார்க்க நம்மளுக்கும் தரிசனம் பண்ண சந்தர்ப்பம் வாய்க்கலாம். சகுண பிரம்மமாக இருக்கிற அம்பாளை மூர்த்தி தியானம்ங்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது நம்மளுக்கு. அப்போ தான் மனசு லயிக்கும்னு உண்டு. அதை பார்த்து உள்ளுக்குள்ளேயே அதை தேட ஆரம்பித்தாதான் அந்த வசந்த நிலையான அத்வைத்தம் படிப்படியாக அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக அம்பாள் நம்ம அங்கே கொண்டு போய் நிறுத்துவா. இப்படி பார்க்க ஆரம்பித்த தேவி உபாசகாள் எல்லோருமே இந்த நிர்குணஸ்வரூபத்தை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துட்டே தான் போயிருக்கா. அவள் எல்லாரும் சகுண பிரம்மம் தான் வழிபட்டான்னு நாம் நினச்சின்னு இருக்கோம். அவள் யாருக்கு தெரிய வைக்கணுமோ அதை எப்படி சூக்ஷ்மமாக எந்த விஷயங்களை சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்கா. சக்தி உபாசகர்லேயே ரொம்ப உசந்தவாளாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். யதா தேவோ வர சிவகான்னு பார்த்தோம். முத்துசுவாமி தீட்சிதரை கூட இந்த அம்பாள் உபாசகரில் முக்கியமாக சொல்லலாம். அவர் மாதிரி பெரிய உபாசகர் கிடையாது. ஒரு பாட்டுலேயும் லலிதா சஹஸ்ரநாமமோ திரிசதியோ நாமங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது.
மந்திரசாரங்கள் எல்லாம் அவர் பாட்டுலேயே கொட்டி கிடக்கு. அவர் மனசுல எந்நேரமும் ஸ்மரணம் ஓடிண்டே இருந்திருக்கு. அம்பாளோட ஜபம் ஓடிண்டே இருக்கு. இவரே பல இடங்கள்ல அம்பாளோட வர்ணனைன்னு போகும்பொழுது அகிலாண்டேஸ்வரி நமஸ்தேன்னு ஆரபி ராகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டுல சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே நிர்விகாராயை நித்தியமுக்தாயே என்று பதப்பிரயோகம் பண்றார். அனுபல்லவிக்கு நேத்திக்கு நாமாவில் நம்ம பார்த்தோமே 144 145 வருது நிர்விகாராய் நித்தியமுக்தாயின். அடுத்தடுத்து அதே பதங்களை அவர் உபயோகப்படுத்துறார். நிர்குணஸ்வரூபம். அடுத்து ரொம்ப பாப்புலரான சாங் அகிலேண்டேஸ்வரியை பற்றி வெஜாவரந்தி ராகத்துல இருக்கு. அனுப்பல்லவியில் நிர்மலே சியாமலே சகலகலேன்னு பாடுறார். அங்கேயும் நிர்குணஸ்வரூபம் தான் வருது. அதில் ஸ்ரீரஞ்சனி அது போலயே ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் ஸ்ரீதும் துர்கேன்னு பீஜாட்சரங்களை வச்சே எழுதியிருக்கு. அருமையான ஒரு கிருதி. அதில் மத்தியம காலத்தில் சுந்தரி, ஸ்ரீரஞ்சனி, நிரஞ்சனி அந்த இடத்துல கொண்டு வரார். நிரஞ்சனி தான் நேற்று நிரஞ்சனா அப்படின்னு பார்த்தோம். கஞ்சதளாயதாட்சி காமாட்சி நம்பாள காமாட்சி பேரில் எழுதப்பட்ட பாடல். கமலா மனோஹரி ராகத்தில் அனுபல்லவியில் நிரஞ்சனின்னு வந்துடுறது. சரணத்தில் ராகா சசிவதனேங்கிறார். சரச்சந்திர நிபானனாவை தான் பார்த்தோமே, அதே தான் ராகா சசிவதனா நாமாவை தான் தீக்ஷதர் கையாண்டிருக்கார். அம்பாள் உபாசகா எல்லாருமே நிர்குணஸ்வரூபத்தை ரசித்தது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சின்னதாக ஒரு அடையாளத்தை விட்டுட்டும் போயிருக்கா. நிர்குணஸ்வரூபத்தை நன்னா உள்வாங்கிண்டு அதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ரகசிய குறியீடுகளாக அங்கங்கே வச்சிருக்காங்கிறத பற்றி பேசின்னு இருந்தோம். உபனிஷத்துலேயும் இந்த நிர்குணத்தை பற்றி சொல்கிறது. பிருகதாரண்யம், சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ரொம்ப உசந்தது. 2 உபனிஷத்து வந்து ரொம்ப உசந்தது. ரொம்ப பெரிய உபனிஷத்துக்கள். 2க்குமே ஆதி ஆச்சாரியால் பாஷ்யங்கள் இருக்கு. 2க்கும் உள்ள வித்தியாசம், சாந்தோக்கிய உபனிஷத்துல நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயத்திலேருந்து ஆரம்பித்து மெதுவாக பிரம்மத்துக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச். பிருகதாரண்யத்தில் நம்ம கண்ணுக்கும் புலன்களுக்கும் எல்லாம் அப்பாற்பட்டதாக அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கக்கூடிய பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நம் அறிவுக்கு அது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னு எடுத்துன்னு போகிறது. ஆகையால் சாந்தோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த பொருள்களில் ஆரம்பித்து அழைச்சிட்டு போகிறது சப்ரம்ம உபனிஷத்துன்னு அதுக்கு பேர். பிருகதாரண்யம் பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிறத சொல்கிறதுனால நிஷ்பிரபஞ்ச உபனிஷத்துன்னு. இப்படி உபனிஷத்துக்களையும் ரொம்ப அழகாக நிர்குண ஸ்வரூபங்களை கொண்டு வந்திருக்கா. எதுக்கு இங்கே உபனிஷத் வந்ததுன்னாக்கா, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நாமா அதில் தான் ஆரம்பம். 146வது நாமா நிஷ்பிரபஞ்சா. பிரபஞ்சத்தை தாண்டினவள், உலகத்திற்கு கட்டுப்பட்டவள் அல்லாதவள், இந்த பிரபஞ்சத்தையே தாண்டி நிற்பவள் அப்படின்னு அர்த்தம் ஆறுது. 147 நிராஸ்ரயா. ஆசிரயம்னா சப்போர்ட். அவளுக்கென்று ஒரு சார்பு இல்லாதவள். சப்போர்ட்டு தேவையில்லை அவளுக்கு. அவகிட்ட தான் நம்மெல்லாம் சப்போர்ட்டாக நிற்கிறோம். 148 நித்திய சுத்தா. எப்பொழுதும் சுத்தமாக இருப்பவள். அதாவது வந்து நம்ம வெளியில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கிறதெல்லாம் சுத்தம் கிடையாது. உள்ளும் புறமும் தூய்மையானவள். உள்ளேயும் தூய்மையாக இருக்கணும், வெளியிலையும் தூய்மையாக இருக்கும். அகமும் புறமும் தூய்மையானவள் அப்படின்னு பேர். நித்திய புத்தா. என்றும் எப்பொழுதும் பேரறிவாக இருப்பவள். அம்பாளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அந்த மாதிரி நித்திய புத்தா. நிரவத்யா. வத்யானா புகழ்ந்து சொல்லக்கூடியது. அவத்தியம் நெகட்டிவாக சொல்லக்கூடிய, குறைகள் இல்லாதவள். அவத்தியம்ங்கிறது இன்னொரு இது வந்து நரகம் என்கிற பாதையிலிருந்து தன்னுடைய அனுகிரகத்தால் காப்பாற்றி வெளியில் கொண்டு வருபவள் நிரவத்யா. நிரந்தரா. அந்தரம்ங்கிறத முன்னாடியே பார்த்தோம். கற்பூர வீட்டிகா சமாகர்ஷ திகந்தரா சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த நிரந்தரா வருது. திசைகள், அதாவது அம்பாளோட தாம்பூல வாசனைக்காக திசைகள் இடைவெளியில் ஒரே இடைவெளியில் அவளை சுற்றி நிற்கிறா அப்படின்னு சொல்கிற அந்த இடைவெளி.
அந்தரம்னா இடைவெளி, இடைவெளி இல்லாதவள். இவளே தான் எல்லாம். ஆகாசத்தை போல, ஆகாசத்துக்கு எங்கே இடைவெளி இருக்குது, அது மாதிரி நிரந்தரா இடைவெளி இல்லாதவள். 52 நிஷ்காரணா, காரணம் இல்லாதவள். இவளுக்கென்று ஒரு ரூல் கிடையாது. நிஷ்களங்கா, களங்கம் இல்லாதவள். அம்பாளின் பாதார விந்தத்திலேயே இருப்பவர்களுக்கு களங்கம் கிடையாது. அம்பாளும் களங்கம் இல்லாதவள். அம்பாளோட பாதார விந்தத்திலேயே அவளே கதி அப்படின்னு இருக்கிறவாளுக்கும் களங்கத்தை வரவிடாதவள் அப்படின்னும் சொல்லலாம். நிருபாதிர், உபாதி அப்படின்னா ஸ்பட்டிகம் சொன்னோம் இல்லையா, சிவப்பு மலர்கள் தான். அந்த ஸ்பட்டிகத்தில் மேலே சிவப்பு மலர் வச்சா அதுதான் உபாதி அப்படிங்கிறது. உபாதி நிலையை தாண்டியவள். உபாதியை இன்னொன்று உபாதியை நீக்கக்கூடியவள் அப்படின்னு வச்சுக்கலாம். உபாதின்னா அந்த ஸ்பட்டிகம்னு இருந்தால் அதுக்கு மேலே இருக்கிற சிவப்பு மலர் தான் உபாதி அப்படிங்கிறது. நிரீஸ்வரா, கட்டுப்படுத்த யாரும் இல்லாதவள். ஆளுகை செய்வதற்கு யாரும் இல்லாதவள். அவளே தான் எல்லாரையும் ஆள்றா அப்படிங்கிறதுனால நிரீஸ்வரா. 155 நாமா பூர்த்தியாகிறது. இதே நிர்குணத்தில் நிராகாராலேருந்து ஆரம்பிக்கிறது. இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதில் வருது. 156 நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.